இந்த படத்தை வந்து எனக்கு ரெஃபர் பண்ணதே வந்து லக்ஷ்மண் சார் தான். அவர் தான் வந்து மன்வானந்தை வந்து அனுப்பிச்சி வச்சார் இந்த ஸ்கிரிப்டோட. அவருக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இந்த ஸ்கிரிப்ட் கேட்ட உடனே ஒரு ஃபஸ்ட் டிஸ்கஷன் நானும் சாரும் வெங்கடேஷ் சார்லாம் உட்காந்தோம். அவர்கிட்ட கேட்டது ஃபஸ்ட்டு ஒரு விஷயந்தான், சார் இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் ரொம்ப பெருசாக இருக்குது சார், ஸ்கேலாக பெருசாக இருக்குது. அவர் சொல்கிற ஆர்டிஸ்ட்லாம் வந்து எல்லாருமே வந்து ஒரு பெரிய ஒரு பட்ஜெட் ஆகும், பெரிய ஒரு ஸ்டார் காஸ்ட்டாக இருக்குது சார், எப்படி சார் தாங்க முடியுமா அப்படின்னு நான் கேட்டேன். அப்போ அவர் வந்து ஒரே வார்த்தை தான் சொன்னார், நம்ம வந்து தியேட்ரிக்கலாக ஒரு படம் எடுக்கணும், அது கண்டிப்பாக நம்ம செலவு பண்ணி தான் ஆகணும். ஐம் வெரி கான்ஃபிடென்ட் ஆன் மனு அண்ட் இந்த படம் கண்டிப்பாக ஜெயிக்குன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ வில் ஸ்பெண்ட் ஆன் த ஃபில்ம் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொன்னார். எங்கேயுமே வந்து நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணி எடுத்தால் இது வேலைக்கு ஆகாது, சுருக்கி எடுத்தால் வேலைக்கு ஆகாதுன்னு அவர் டே 1 வந்து ரொம்ப தெளிவாக இருந்தது. தட்ஸ் ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார். சார் இங்கே ஸோ இட்ஸ் நாட் ஈஸி. ஏன்னா இந்த அதுவும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து ஓடிடியாக இருக்கட்டும், மற்ற பிஸ்னஸ் எல்லாம் டவுன் பண்ணும்போது தியேட்டர்ஸ் நம்பி மட்டுமே நம்ம படம் எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயமான ஒரு நிலைமையில் இருக்கும். ஸோ இட் வாஸ் வெரி கான்ஃபிடென்ட். ஸோ அதோட பெரிய எக்ஸாம்பிள் தான் லப்பரப் வந்து. ஸோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி த கான்ஃபிடென்ஸ் ஹி ஹேட் இன் த ஸ்கிரிப்ட். அண்ட் தேங்க்யூ சார், தேங்க்யூ வெங்கடேஷ் சார், ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் மனு ஆனந்த் அவர் எல்லாத்துலேயுமே பயங்கர ப்ராப்பராக இருப்பார். அந்த ஷூட்டிங்காக இருக்கட்டும், பண்ணி ட்ரெஸ் பண்ணி வந்தது கூட பயங்கர கல்யாணத்துக்கு போகிற மாதிரி வந்திருக்காரு. பக்கா புது ஃபார்மல் ஷூஸ்லாம் போட்டு. தட்ஸ் எ வே, இஸ் லைஃப் ஸ்டைல் வந்து அப்படி தான். ப்ளஸ் அது வந்து அவரோட ஒர்க்லேயும் ரொம்ப ரிஃப்ளெக்ட் ஆகும். ஒவ்வொரு சீனாக இருக்கட்டும், ஒவ்வொரு ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்ப ப்ரீ பிளான்டாக, ரொம்ப ஆர்கனைஸ்டாக, ரொம்ப கிளாரிட்டியோட ஷூட் பண்ணார். ஸோ ஆக்சுவலாக இந்த படம் ரொம்ப நாள் ஷூட் பண்ணியிருக்கணும். பட் பிகாஸ் ஆஃப் இஸ் கிளாரிட்டி அண்ட் எக்ஸிக்யூஷன் வி ஃபினிஷ்ட் இன் லெஸ் நம்பர் ஆஃப் டேஸ் வாட் இட் வுட் ஹவ் ஆக்சுவலி டேக்கன். ஸோ அதில் வந்து இட்ஸ் ஃபினாமினல். இட் வாஸ் அ ப்ளஷர் ஒர்க்கிங் வித் ஹிம். எல்லா ஆர்டிஸ்ட்டும் அதை தான் சொல்லுவாங்க. பட் இட் வாஸ் ட்ரூலி ஸ்பெஷல் பிரதர். தேங்க்யூ ஃபார் மேக்கிங் இட் மெமரபிள். அப்புறம் எங்களை கேமராமேன் மை லார்ட் எங்கே இருக்கிறீங்க? அவர்கிட்ட நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் இங்கே சொல்ல முடியாது. பட் ரொம்ப கூலான ஒரு பர்சன் அவர். வந்து மனு ஏதாவது ஷார்ட் ஏதோ காம்ப்ளிகேட்டாக சொன்னால் அப்படியே முடி இருக்கிற மாதிரியே தலை சொரிகிறார், ஆனால் ஒன்றுமே இருக்காது மண்டையில். பட் வெரி வெரி ஸ்வீட் பர்சன், வெரி வெரி டேலண்டட். மனு போகிற ஸ்பீடுக்கு அவர் வந்து ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் சரி, குவாலிட்டியாகவும் வந்து எடுத்தார். ப்ளஸ் இந்த படத்தில் அண்டர் வாட்டர் சீக்வன்ஸ் ஒரு இன்ட்ரடக்ஷன் ஷார்ட்ஸ் இருக்குது. அது பாம்பேயில் எடுக்கும்போது அவரும் என் கூட டைவ் பண்ணி, அவரும் அந்த அண்டர் வாட்டர் கேமராமேன் கூட அவரே டைவ் பண்ணி வந்துட்டு அவர் பயங்கரமாக வித்தையெல்லாம் காட்டிகிட்டு இருந்தார். ஸோ இட்ஸ் வெரி ரேர் தட் இந்த மாதிரி ஒரு குவாலிட்டிஸ் இருக்கிற ஒரு கேமராமேன் ரொம்ப டேரிங்காக, ரொம்ப ஒரு ஹேண்டில்டாகவே நிறைய விஷயங்கள் பண்ணுவார். ஸோ I think for this film he's done a fantastic job. So that was very sweet of. Thank you sir, thank you so much. அப்புறம் நம்ம மியூசிக் டைரக்டர் திபு சார். ஐ திங்க் இந்த படம் பார்த்தோன்னா எல்லாருமே வந்து சொன்னது தான், மீதி எல்லாம் நம்ம கடவுள் திபு சார் தான் இருக்குது அப்படின்னு. ஏன்னா இட்ஸ் a very sleek ஒரு ஆக்ஷன் ஒரு ஃபில்ம். லாட் ஆஃப் திங்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த மியூசிக். அந்த ஒரு எலிவேஷன் இந்த படத்துக்கு கண்டிப்பாக தேவைப்படுது. இப்போ நீங்கள் பார்த்த பாட்டு கூட லவ்லி சாங், மை ஃபேவரட் சாங். ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு மெலடியாக இருக்கட்டும், மீதி இருக்கிற சாங்ஸாக இருக்கும் படத்தில். ஐ திங்க் இஸ் டன் அ ஃபென்டாஸ்டிக் ஜாப். அது இல்லாமல் இப்போ வந்து டீசரில் இருக்கிற ஆர்ஆராக இருக்கட்டும், படத்தில் வர ஆர்ஆராக இருக்கட்டும், ஐ திங்க் இஸ் ஃபினாமினல். வி நீடட் ஹிம் ஃபார் திஸ் ஃபில்ம்னு சொல்லலாம். ஸோ தட் மச் அந்த அளவுக்கு அவர் வந்து இந்த படத்தில் அவர் இன்புட் கொடுத்துருக்காரு. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் பிரசன் ஐ திங்க் இஸ் நாட் ஹியர், நோ இருக்காரா? ஸோ ஐ திங்க் அவரோட கட்ஸுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த மாதிரி படங்கள் வந்து ரொம்ப நேரம் நம்ம வந்து காட்ட முடியாது, ஒரு 3 ஹவர்ஸ்லாம் எடுக்க முடியாது. ஸோ ஏன்னா இட்ஸ் லாட் ஆஃப் கண்டென்ட் ஓரியன்ட் ஃபிலிம் ஆல்சோ. சும்மா ஒரு சின்ன ஒரு சீக்வன்ஸ் இல்லாமல் பிளாட்டு, சப் பிளாட்டு, நிறைய கேரக்டர்ஸ் படத்தில் அவங்க எல்லா கேரக்டர்ஸும் வந்து ஜஸ்டிஃபை பண்ணணும். அதுக்கெல்லாம் வந்து ஒரு கரெக்டான ஒரு டைம் தேவைப்படுது. பட் இட் கேனாட் பி டூ லாங். ஸோ எவ்ரி திங் வாஸ் டன் ஃபென்டாஸ்டிக் பிரசன்னா. தேங்க். அண்ட் மாஸ்டர் சில்வா மாஸ்டர், அவர் எனக்கு தெரிஞ்ச படத்தில் ஒரு 80 days ஒர்க் பண்ணார்னு நினைக்கிறேங்க அவர்.
எல்லா ஃபைட்டுமே வந்து ஒரு படத்தில் எப்போவுமே ஃபுல்லாக ஒரு ஆக்ஷன் மூடு இருக்கும் அண்ட் நிறைய ஆக்ஷன் சீக்வன்சஸ் இருக்குது படத்தில். ஸோ மாஸ்டர் வந்து அவரோட ஆஸ் எ ஃபில்ம் ஒரு கோ டைரக்டர் மாதிரி தான் அவர் ஒர்க் பண்ணார். ஸோ தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா படத்தில் நீங்கள் பார்க்கும்போது அந்த ஆக்ஷன் சீக்வன்சஸ் எல்லாம் ரொம்ப ஸ்லீக்காக இருக்கும். ஸோ டெஃபினெட்லி நீங்கள் பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுவேன்னு நம்புகிறேன். கம்மிங் டு மை கோ ஆக்டர்ஸ், கௌதம் பிரதர், அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ஐ ரியலி லவ்ட் ஹிஸ் பர்ஃபார்மன்ஸ் இன் திஸ் ஃபிலிம். அவர் ரொம்ப கூலாக, ரொம்ப செக்ஸியாக, ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக ஒரு செம்ம ஆட்டிடியூடோட ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஸோ ஈச் டைம் ஒவ்வொரு சீன் பார்க்கும்போது நான் கால் பண்ணி சொல்லும் பிரதர் செம்மையாக கலக்கிட்டீங்க இந்த சீனில். ஸோ இட் நீட் தட்ஸ் அந்த ஒரு 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 ஸ்டைலிஷ் ஒரு எஃபர்ட்லெஸ்ஸாக பண்ணுற விஷயம் அந்த கேரக்டருக்கு தேவைப்பட்டது. ஸோ ஐ திங்க் he just pulled it out with so much ease. அதாவது நானும் மண்ணு எப்போவுமே சொல்லிடுவேன், கலகிட்டான் பிரதர் வந்து பின்னி எடுத்துருக்குறான்னு. ஸோ தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ ஃபார் டூயிங் திஸ் ஃபில்ம் ஆக்சுவலி. ஸோ ஐ திங்க் கௌதம் நீங்கள் படம் பார்க்கும்போது யூ வில் டெஃபினெட்லி see his work and you will say the same thing. அண்ட் சரத்குமார் சார், அவருக்கு வந்து இது டெய்லர் மேட் ரோல் டீசரில் நடந்து வரும்போது பார்த்துக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு டீவியேஷனே தேவையில்லை. இந்த கேரக்டர் இவர் தவிர வேறு தமிழில் யாருமே பண்ண முடியாது, அந்த மாதிரியான ஒரு கேரக்டர். அண்ட் இஸ் புல்ட் இட் ஆஃப் வித் ஸோ மச் ஈஸ். சில ஸ்டைலான இதெல்லாம் வந்து நம்ம வந்து அது ஒரு பேர்த்தில் இருக்கணும் சார், அது உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது சார். ஸோ ஐ திங்க் ஹீ ரியலி லிவ் த கேரக்டர். ஸோ இட் வாஸ் ஸோ நைஸ் டு இன்ஃபேக்ட் அவர் பண்ண ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் நான் பார்த்துட்டு ஆக்சுவலி சாரை கால் பண்ண அவர் நியூசிலாண்டில் இருந்தான்னு நினைக்கிறேன். சார் என்ன சார் இப்படி பண்ணியிருக்கிறீங்களே சார், கஷ்டமாக இருக்குது சார், பாருங்க இதெல்லாம் உங்களை மேட்ச் பண்ண முடியுமான்னு தெரியல சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசியிருந்தேன். தட் வாஸ் a சிங்கிள் ஷாட், பட் படத்தில் அது இப்போ கட் பண்ணியிருக்கோம். பட் ஒரு சிங்கிள் ஷாட்டாக ஒரு விஷயம் பண்ணியிருந்தார். ஸோ தட் வாஸ் ஃபென்டாஸ்டிக். மஞ்சு மேம், அவன் மனு வந்து இந்த கதை சொன்னோடனே ஒரு விஷயம் தான் சொன்னான், ஒரு நோ ரீப்ளேஸ்மெண்ட், இவங்க படம் பண்ணலன்னா என்ன பண்ண போகிறேன்னு தெரியல அப்படின்னாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 months அவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இங்கேருந்து கொச்சின் போய் கதை சொல்லி அப்புறம் ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் செகண்ட் டிராஃப்ட்னு எடுத்துகிட்டு. ஸோ ஐ மீன் இந்த படத்தில் வந்து அவங்க கேரக்டர் வந்து ரொம்ப ஒரு சூப்பர்ப் கேரக்டர், ஒரு லைக் த பைண்டிங் கேரக்டர் ஃபார் ஆல் த கேரக்டர்ஸ் இந்த ஃபில்ம் மாதிரி. கண்டிப்பாக அவங்கள பற்றி சொல்ல தேவையில்ல, ஸோ கிரேட் இந்த ஃபில்ம். அப்புறம் வந்து அனாகா நிறைய கேள்வி கேட்பாங்க. ஸ்பாட்டில் ஒரு ஷாட்டுக்கு நம்ம மண்ணுகிட்ட கன்ஃபியூஸ் ஆயிடுவோம் அந்த அளவுக்கு. ஸோ பட் தட்ஸ் வெரி நைஸ். ஏன்னா நம்மளுக்கே வந்து ஒர்க் பண்ணும்போது இவ்வளோ ஷார்ட், இந்த ஷார்ட்டில் இவ்வளோ கேள்வி கேட்கலாமா ஒருத்தவங்க, இவ்வளோ டவுட் வருமான்ற ஒரு இதே நம்மளுக்கு வரும். பட் இட்ஸ் வெரி வெரி ஹெல்தி. இட்ஸ் நாட் லைக் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரேண்டமாக ஒரு ஸ்டூபிட் டவுட்ஸ் இல்லாமல் ரொம்ப ரெலவெண்ட்டாக ஆன கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. ஸோ அவங்க பர்ஃபார்மன்ஸ் வந்து ஐ திங்க் இட்ஸ் ரியலி சூட்டட் த ரோல் வந்து ரொம்ப ஆப்டாக இருந்தது. தேங்க்யூ அனேகா. அண்ட் ரைசா அண்ட் அதுல்யா, பாவம் மாஸ்டர் பெண்ட் எடுத்துட்டார் அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸில். அது ஏன்னா அந்த கிளைமேக்ஸ் எடுக்கும்போது வந்து நான் ஷூட் பண்ணிக்கும்போது டெய்லி அதுல்யாவும் ரைசாவும் வந்து டெய்லி ஒரு 5 hours ரிஹர்சல்ஸ் தான் ஆக்ஷன் சீக்வன்ஸஸ்க்கு. ஸோ பட் எல்லாருமே பிகாஸ் இட்ஸ் ஒரு ஆக்ஷன் ஃபில்மாக இருந்தாலும் எல்லாருமே வந்து அவ்வளோ நேச்சுரலாக இப்போ வந்து ரொம்ப ஃபேக்காக, இப்போ விமன் ஃபைட் பண்ணும்போது ரொம்ப ஃபேக்காக இருக்க சொல்லிட்டு ஐ மீன் லாட் ஆஃப் தாட் அண்ட் லாட் ஆஃப் ப்ராக்டிஸ் ஹவ் கான் இன் டு திஸ் ஃபில்ம். ஸோ கண்டிப்பாக அவங்களோட எஃபர்ட்லாம் வந்து பார்க்கும்போது உண்மையிலேயே இட்ஸ் ஃபென்டாஸ்டிக். கண்டிப்பாக காளி சார், அவர் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டர் பண்ணியிருக்காரு. இமோஷ்னல் பர்சன், இமோஷ்னல் கேரக்டர். ஸோ ஆஸ் எ ஃபில்மாக வந்து ரொம்ப ரொம்ப அழகாக வந்திருக்கு. அண்ட் வி ஆல் ஹவ் டன் அவர் பெஸ்ட். அண்ட் கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் பிடிக்கணும்னு நான் நம்புகிறேன். மனு வந்து எஃப்ஐஆர் முடிச்சுட்டு எங்களுக்கு கதை ஒன்று சொன்னார். சொன்ன விஷயங்கள் எதுவுமே வந்து நம்புகிற மாதிரியே இல்லை. ஏன்னா இது மாதிரிலாம் கூட நடக்குமா அப்படின்னு கேள்வி பேசிகிட்டு இருந்தோம். அப்போ வந்து ஒரு 4-5 இன்சிடென்ட்ஸ் சொன்னார். இந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாமே என்னென்னா, இதை வந்து ஒரு பப்ளிஷ் ஆகாமல் இருந்தாலோ இல்லைன்னா ஒரு 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 பத்திரிக்கையில் வராமல் இருந்தாலோ இதெல்லாம் சாத்தியமே இல்லைன்னு அடித்து சொல்லலாம். அந்த மாதிரியான இன்சிடென்ட்ஸ் தான் வந்து எடுத்து வச்சுட்டே இருந்தார். இந்த கதையின் போக்கு எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னா, 1965 இந்தியா அண்ட் CIA
அவங்களுடைய இந்தியன் இன்டெலிஜென்ஸ் பியூரோ அப்போ ரா கூட ஃபார்ம் ஆகலை. அந்த டைமில் வந்து சிஐஏ அண்ட் இந்தியன் இன்டெலிஜென்ஸ் வந்து சைனாவுக்கு ஒரு சர்வேலன்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நந்தா தேவின்ற நம்ம ஹிமாலயன் மலை மேலே 7 புளூட்டோனியம் கேப்சூல்ஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க. புளூட்டோனியம் இஸ் அ நியூக்ளியர் மெட்டீரியல். அந்த எடுத்துகிட்டு போகிறாங்க சர்வேலன்ஸுக்கு. அந்த 7 நியூக்ளியர் புளூட்டோனியம் கேப்சூல்ஸ் வந்து அங்கே பனி ஜாஸ்தி பெய்யுது, ஸ்னோ ஸ்டார்ம் வருதுன்னு சொல்லி தொலைஞ்சு போயிடுது. திருப்பி போய் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க, அதை கண்டுபிடிக்கலாமான்னு. இது வரைக்கும் அது கண்டுபிடிக்கப்படலை. ஸோ அதோடைய டேஞ்சர் வந்து யோசித்து பார்க்குறது நினச்சி பார்க்க முடியாத ஒரு அளவுக்கான ஒரு டேஞ்சரான ஒரு விஷயம் அது. இது வந்து 1977 தான் உலகத்துக்கே தெரிய வருது. அமெரிக்காவில் ஒரு இதில் வந்து பப்ளிகேஷனில் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடந்த ஒரு இன்டெலிஜென்ஸ் மிஷனில் ஒரு ஃபெயிலியர் இது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த படத்தோட ஆரம்ப புள்ளி அதுதான். அந்த ஒரு நியூக்ளியர் டிவைஸ் காணாமல் போனதுலேருந்து அதோடைய பின் விளைவுகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கற்பனை கலந்த ஆனால் நிறைய உண்மை சம்பவங்கள் தொடுக்கப்பட்ட ஒரு ஃபிக்ஷனல் ஸ்டோரி தான் இந்த மிஸ்டர் எக்ஸ். ஜென்ரலாக வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸரோ இல்லைன்னா ஒரு ஆர்மி ஆஃபீஸரோ அவங்களுடைய சர்வீஸ்க்கு வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து கவர்மெண்ட்டோ இல்லை மக்களோ வந்து அவங்களுக்கான மரியாதையை செலுத்துகிறாங்க. அவங்கள ரெக்கக்னைஸ் ஆகுது, அவங்களுடைய சர்வீஸ் ரெக்கக்னைஸ் ஆகுது, அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் வந்து ரெக்கக்னைஸ் ஆகுது. ஆனால் இந்த ரா மாதிரியான ஒரு ஸ்பைஸ், ஒரு ஏஜென்ட்ஸ்க்கான வாழ்க்கையில் எது நடந்தாலும் வெளியில் தெரியவே தெரியாது. எனக்கு தெரிஞ்சு நான் வந்து சர்தார் பண்ணுறதுக்கு முன்னாடியிலேருந்து 2-3 விஷயங்கள் இதுக்கு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது எங்களோட ஒர்க் பண்ண 2 பெரிய ஆர்டிஸ்டோடைய ஃபாதர்ஸே வந்து ராவில் இருக்கிற ஆட்கள். அது வந்து பேச்சு வாக்கில் தான் தெரிய வருது. ஸோ அவங்க வந்து ரொம்ப அன்அஸ்யூமிங்காக நம்மள மாதிரியே சாதாரணமாக இருக்கக்கூடிய ஆட்கள். ஆனால் அவங்க பண்ணுற வேலை வந்து மிகப்பெரிய வேலை. அவங்க தடுக்க விஷயங்கள் ரொம்ப பெருசு. தடுக்கலைன்னா அது வந்து அதோடைய இம்பேக்ட் ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ரா ஏஜென்ட்ஸோ இந்த மாதிரி நம்ம ஊரில் இருக்கிற இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர்ஸ் அவங்களுடைய சர்வீஸ், அவங்களுடைய கான்ட்ரிபியூஷனுக்கு ட்ரிபியூட் தான் இந்த படம். ஸோ அதில் ரொம்ப பெருமையை நாங்கள் படுறோம். ஏன்னா இதை வந்து இந்த மாதிரி ஒரு படத்தில் ஒரு நியூக்ளியர் பேஸ்டாக ஒரு விஷயம் வரும்போது எக்ஸாஜரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப நிறைய ஸ்கோப் இருந்தாலுமே மனு வந்து அதில் ரொம்ப ரியலிஸ்டிக்காக எவ்வளவு வந்து சினிமேட்டிக் லிபர்ட்டி ரொம்ப எடுத்துக்காமல் எவ்வளோ க்ளோசர் டு ரியாலிட்டி அதை கொண்டு போகணுமா கொண்டு போயிருக்காரு. அஃப்கோர்ஸ் வித் லாட் ஆஃப் ஃபிக்ஷனல் எலிமெண்ட்ஸ், அஃப்கோர்ஸ் வித் லாட் ஆஃப் க்ரியேட்டிவிட்டி விச் இஸ் இன்ஃப்யூஸ்ட் இன் இட். அவ்வளோ என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டர்ஸோட இவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து மனு ஹஸ் புல்ட் இட் ஆஃப். அண்ட் ஆப்வியஸ்லி த டீம் தட் இஸ் பிஹைண்ட் த ஒர்க் இஸ் ஹியூஜ். இப்போ வந்து சரத்குமார் சார் ஆகட்டும், ஆர்யா பிரதர், கௌதம் கார்த்திக், மஞ்சு மேடம், இவங்கெல்லாம் வந்து இந்த ரோல்ஸை வந்து தயங்காமல் ஏற்றுட்டு, ஏன்னா இது எல்லாருக்குமே வந்து உனக்கு ஜாஸ்தி ரோலாக எனக்கு ஜாஸ்தி ரோலெல்லாம் இல்லை. இது அவ்வளவு எல்லாருமே வந்து அவ்வளோ கிரிட்டிக்கலான ஒரு ரோல் ப்ளே பண்ணுறாங்க. அண்ட் இந்த படத்தில் வந்து அனகா, அதுல்யா, ரைசா, காளி வெங்கட் சார், இதில் ஆக்ஷனில் இல்லாத ஒரே 3 ஆட்கள் நான், வெங்கடேஷ் அண்ணாவும், மனு ஆனந்த் மட்டும்தான். மற்ற அத்தனை பேரும் இந்த உட்காந்துரு அத்தனை பேரும் ஆக்ஷன் தான் பண்ணியிருக்கிறாங்க. தேங்க்ஸ் டு சில்வா மாஸ்டர், எங்கே மாஸ்டர். ஸோ இந்த படத்தில் வந்து இதுக்கு தேவைப்பட்ட லொக்கேஷன்ஸ், இதுக்கு தேவைப்பட்ட செட்ஸு எல்லாமே பிரம்மாண்டம் தான். எதுவுமே வந்து சம்டைம்ஸ் லைவ் லொக்கேஷன்ஸ் கிடைக்கலன்னு சொல்லி செட்ஸ் போட வேண்டியது. சம்டைம்ஸ் நாங்கள் ரியல் லொக்கேஷன்ஸ் போய் எடுக்க வேண்டியிருந்தது. ஸோ இது கூட ஸ்கேல் அண்ட் வெரைட்டிக்கு வந்து இந்த டீம் பட்ட கஷ்டங்கள், பட்ட உழைப்பு வந்து ரொம்ப பெரிய உழைப்பு. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஐ வுட் லைக் டு, இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் வந்து ஆப்வியஸ்லி ஆர்யா பிரதர் வந்து நிறைய பேசியிருக்காரு இதை பற்றி. அண்ட் ஆல்சோ ப்ரொடியூசரும் பேசியிருக்காரு. ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ஸ்ட்ரெங்க்ஸ் இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் ஒரு ப்ராஜெக்ட் வந்து டெஃபினெட்லி தி ஏடி டீம். ஸோ ஐ வுட் லைக் டு தேங்க் தி ஏடி டீம் ஹூ நைட் அண்ட் டே அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த ப்ராஜெக்டை பிரமாதமாக கொண்டு வரதுக்கு. they've only been the bridge. ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு நடுவில் அவங்க தான் பிரிட்ஜாக இருந்திருக்காங்க. ஸோ தி ஏடி டீம், தேங்க் யூ ஸோ மச் for making this an amazing experience. Yes, I see you all there smiling. Thank you. Definitely after that also the production team, the art department team, ellame came together and supported each other to make இந்த ப்ராஜெக்டோட ஸ்கேலே வேறு லெவலுக்கு கொண்டு போயிட்டாங்க. நான் எதிர்பார்த்ததை விட கிட்டத்தட்ட ஒரு
100 மடங்கு மேலே போயிருக்கலாம்னு சொல்லலாம். அண்ட் கேமராமேன் அருள் சார், அவரும் அவ்வளோ ஒர்க் பண்ணி ஒரு ஃப்ரேமையும் அவ்வளோ பிரம்மாண்டமாக காட்டியிருக்காரு. அண்ட் டு மென்ஷன் ஆல்சோ த காஸ்டியூம் டிபார்ட்மெண்ட், உத்ராமேனன் மேம் அண்ட் டீம், துர்கா அண்ட் மீரு, மேட் எவ்ரி கேரக்டர் ஸோ பிலீவபிள், அவ்வளோ லைவ்லியாக அவ்வளோ ரியலிஸ்டிக்காக காட்டியிருக்காங்க. ப்ளஸ் அதுக்கு ஒரு எலிமெண்ட் ஆஃப் ஸ்டைலும் கொடுத்துருக்காங்க. ஸோ தேங்க்யூ கைஸ் ஸோ மச். And overall I want to thank Silva Master, எங்க இருக்கீங்க மாஸ்டர்? உண்மையாக my entire travel in this movie, more than with my director or with Arya brother, all my co-actors, was with Silva Master தான். அவர் தான் என் கூடவே ட்ராவல் பண்ணிவிட்டு என்ன ஃபைட் சீக்வன்ஸ், என்ன ஸ்டன் சீக்வன்ஸ், என்ன ப்ராக்டிஸ் பண்ணணும், என்ன ரிஹர்ஸ் பண்ணணும், என்ன சேஃப்டி பார்க்கணும், அது எல்லாம் சொல்லி கொடுத்துட்டே இருந்தார். அண்ட் தட் வாஸ் த பிக்கெஸ்ட் பிளெஸிங் ஃபார் மீ. எனக்கா ஸ்டண்ட் எப்படி வேணாலும் இமேஜின் பண்ணலாம், பட் அந்த ஸ்டண்ட்டை வந்து ஒரு சேஃப்டி மெஷரும் அதை யோசிச்சுட்டு பண்ணுறது தான் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு சேஃப்டி தான் முக்கியம். அண்ட் சில்வா மாஸ்டர் வந்து எல்லா ஆர்டிஸ்ட்டும் அவ்வளோ சேஃப்டியாக பார்த்துக்கிட்டாரு. அண்ட் க்ரியேட்டிவ்லி ரொம்ப இன்வால்வ்டாக இருந்தார், விச் வாஸ் வெரி நைஸ். எனக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம பாடி லாங்குவேஜ்க்கு ஒரு மாதிரி இருந்தாலும் அவர் அந்த ஸ்டைலிஷ் எலிமெண்ட் வந்து மிஸ் பண்ணாமல் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. ஸோ சில்வா மாஸ்டர், நீங்கள் எனக்கு ஒரு பெரிய பேக் போனாக இருந்தீங்க படத்தில். தேங்க்யூ ஸோ மச். இட்ஸ் ஆல்சோ மை ஃபேவரட். அண்ட் ஆல்சோ கம்மிங் டு மை co-stars, my lovely co-stars, all of them. Let me start with Anaga, Atulya and Raiza. All three of you were amazingly wonderful. I think அவ்வளோ டெடிக்கேஷன் போட்டிருக்காங்க. அண்ட் ஈச் ஒன் அவங்கவுங்க கேரக்டருக்கு ஒரு சின்ன ஸ்பெஷலைஸ்டு டிஃப்ரென்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் விச் இஸ் வெரி நைஸ். எனக்கு பேட் அனாகா ஹூ இஸ் வெரி வல்னரபிள், ஒரே ஒரு சீன் தான் எனக்கு அவங்க கூட இருந்துச்சு. ரொம்ப வல்னரபிளாக நடிக்க வேண்டியதாக இருந்துச்சு அவங்க, பட் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அதை கேரி பண்ணியிருந்தாங்க. அத்துல்யா அண்ட் ரைசா வந்து ஐ ஹேட் டிஃப்ரெண்ட் equations with each of them, ஆனால் ஈச் ஒன் ஆஃப் them pulled off their characters so beautifully. அண்ட் லாஸ்ட்டில் வந்து ஆர்ய பிரதர் சொன்ன மாதிரி their hard work, அந்த லாஸ்ட் ஆக்ஷன் பிளாக்ஸ்க்கெலாம் அவ்வளோ ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஐ saw them rehearsing day and night அந்த மாதிரி போனாங்க. ஸோ hats off to you guys really fantastic. I don't think many people would put that much effort into a sequence like that. And coming to one of my favorites, Manju Warrier ma'am, you are absolutely beautiful and stunning in this movie. And starting-லேருந்து till the very end வந்து உங்கள் transition and the சின்ன detailing that you gave your character has been phenomenal. And definitely I'm a huge fan of you. First time I've been starstruck actually. அவங்க போய் பப்பபேன் ஆயிட்டேன் அவங்க கிட்ட பேச முடியாம. So thank you for that experience also. Coming to one of my other favorite actors, Sharath Kumar sir. We just finished a movie together and immediately we started this film. And என் கூடவே ஒர்க் பண்ணும்போது எனக்கு என்னன்னு தெரியல, ஒரு ஃபாதர் ஃபிகராகவே இருந்திருக்காரு என் கூட. And he's always been that fun best friend that you can tell anything to, and also very supportive. ஆனால் ஒர்க்குன்னு வரும்போது அவர் வந்து சிங்கம் மாதிரி மாறிடுறாரு. பயங்கரமாக இருக்கும் அவர் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு. என்ன ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருந்தாலும் அவர் அவ்வளோ தைரியமாக இறங்கிடுறாரு. இன்ஃபேக்ட் ஐ திங்க் யூ ஆர் மோர் ஃபிட்டர் தென் ஐ ஆம் சார், டெஃபினட்டாக. ஸோ தேங்க்யூ ஃபார் பீயிங் சம்மன் தட் ஐ கேன் லுக் அப் டு ஃபார் ஷோர். And coming to one of my all-time big brothers of this industry, வந்து Arya brother. From day one when I entered this industry, வந்து I've always been fascinated with him. I think I have a small man crush on you. என்னன்னு தெரியல. அது வந்து I've always seen Arya as one of the most dedicated, most hardworking and most stylish looking actors ever. And இந்த படத்தில் வந்து அவர் கூட ஒர்க் பண்ணுற எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது எனக்கு I was really excited. ஆனால் போய் அங்கே ஃப்ரேமில் போய் பார்க்குறேன், அவர் இவ்வளோ பிரம்மாண்டமாக ஹியூஜாக ஒரு ஹல்க் மாதிரி இருந்தார் ஆக்சுவலாக பார்க்குறது. நான் அவர் பார்த்தோன்னா மிரண்டுட்டேன், ஐயோ இவர் கூட நடிக்கணுமா, என்ன இவ்வளோ பெருசாக இருக்காரு அப்படின்ட்டு. பட் தட் ஹார்ட் ஒர்க் அவர் போட்டதுக்கு, அந்த உடம்பை மெயின்டைன் பண்ணுறதுக்கு, அவர் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 1.5 வருஷம் அந்த ப்ராஜெக்டை டெடிகேட் பண்ணி ஒர்க் பண்ணியிருந்தோம். ஆனால் அந்த மாதிரி ஒரு பாடி மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட். எனக்கு அந்த டயட்டும் மெயின்டைன் பண்ணி ஆகணும், சீட் பண்ணவே முடியாது, டெய்லி ஒர்க் அவுட் பண்ணணும். நம்ம எவ்வளோ ஸ்டண்ட் சீக்வன்சஸ் அந்த மாதிரி ஷூட்லாம் போய் டயர்டாக இருந்தாலும் போய் ஒர்க் அவுட் பண்ணி தான் ஆகணும். அண்ட் அது நான் என் கண்ணால் பார்த்தேன். அதுதான் என்னால் நம்ப முடியல. இன்ஃபேக்ட் ஒரு இன்சிடென்ட் சொல்லிடுறேன். தூத்துக்குடியில் வந்து அந்த ஃப்ளட் சிஸ்டம், இந்த ஃப்ளட் வரும்போது நம்ம எல்லாரும் மாட்டிட்டு சரி இன்னைக்கு ரிலாக்ஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லும் போது அப்படியே டோர்லேருந்து வெளியே எட்டி பார்க்குறேன், ஆர்ய பிரதர் வந்து வாக்கிங் போயிட்டுருக்காரு. அப்படியே அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் கவுண்ட் பண்ணிட்டுருக்காரு. ஜிம் எங்கேன்னு கேட்குறாரு. ஸோ அவர் வந்து அவ்வளோ அந்த லெவலுக்கு டெடிக்கேஷனில் இருக்கிறாரு. உண்மையாக ஹேட்ஸ் ஆஃப் டு யூ ப்ரோ.
you are a role model for me. So thank you so much for showing me what it takes to be a great actor. Coming to Manu Anand, my director, my friend, my guru. Thank you so much. Yes, my life guru, sorry. Advice எல்லாம் இங்கே தான் போவேன் நான். So என்னன்னா மனு ஆனந்த் வந்து he's been talking that he wants to work with me for a long time. நம்ம கொரோனா டைம்லேருந்து அசோசியேட் பண்ணோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனால் எப்படி அசோசியேட் பண்ணோன்னு தெரியல. திடீர்னு வந்து எனக்கு ஒரு ஸ்பெஷல் ரோல் இந்த மாதிரி கொண்டு வந்தார். அண்ட் உண்மையாக எனக்கு இந்த மாதிரி ஒரு ரோல் என்னால் புல் ஆஃப் பண்ண முடியுமான்னு எனக்கு நம்பிக்கையே இல்லை. பட் எல்லாருமே ட்ரை பண்ணோன்னு சொல்லி சரின்ட்டு ஒரு டவுட்டில் ஒத்துக்கிட்டேன். பட் மனு வந்து டே ஒன்லேருந்து என் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு இந்த ரோலுக்கு நீ தான் கரெக்டாக செட் ஆவான்ட்டு நான் பண்ணதை விட எனக்குள்ளே இருக்கிற ஒரு பொட்டென்ஷியலை பார்த்து தான் அவர் எனக்கு இந்த செலக்ட் பண்ணார். ஸோ ஹோப்ஃபுல்லி நான் வந்து இந்த ப்ராஜெக்டில் வந்து ஐ ஹவ் ஃபுல்ஃபில்ட் வாட் யூ பிலீவ் தட் ஐ கேன் டூ. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் தேங்க்யூ ஃபார் ஆல்வேஸ் கைடிங் மீ த ரைட் வே. அண்ட் கமிங் டு தி ஹீரோ ஆஃப் திஸ் ப்ரோக்ராம், Dibu sir. Thank you so much for giving us such amazing songs and BGM. Like Arya sir சொன்ன மாதிரி இந்த மாதிரி ப்ராஜெக்ட் வந்து the main soul is the music. அந்த பல்ஸ் ஃபீல் பண்ண வைக்கிறது, அந்த சாங்ஸ், அந்த சவுண்ட் இன்ஜினியரிங் எல்லாமே அவ்வளோ டீட்டெயிலிங்காக இருக்குன்னா இவர் தான் பண்ணுவார். அண்ட் ஃப்ரம் வாட் ஐ ஹவ் சீன் ஐ எம் thoroughly and mind blown away. So thank you so much for such a surreal experience to really make நம்ம கேரக்டர்ஸ் எல்லாம் larger than life. மிஸ்டர் எக்ஸ் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான படம். அண்ட் இட்ஸ் என்ன அந்த படத்தை சம்பந்தப்பட்ட எல்லாமே எனக்கு புதுசு தான். அந்த படத்தில் அதை ஹேண்டில் பண்ணுற விஷயமா இருக்கட்டும், அந்த படத்தில் பேசுகிற அந்த கான்வர்சேஷன்ஸாக இருக்கட்டும், எவ்ரி திங் அபவுட் த ஃபில்ம் வாஸ் நியூ டு மீ. ஸோ அதை ஷூட் பண்ணும்போதும் ஐ வாண்ட் டு ஸ்பெஷலி மென்ஷன் மனுஸ் பேஷன்ஸ். ஏன்னா ஒவ்வொரு சீன் எடுக்கும்போதும் ஹீ வுட் ஹாவ் டு அந்த படம் என்ன, அந்த படத்தோட கதை என்னன்னு ஹீ வுட் ஹாவ் டு கிவ் அ ஹோல் நரேஷன் பிஃபோர் எவ்ரி சீன். ஸோ அதுக்கு வந்து பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் மனுவுக்கு. குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஒரு படம் ஷூட் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ ஈவன் தோ அந்த நிறைய சேலஞ்சஸும் நிறைய ஹேர்டில்ஸும் எல்லாம் பல விதத்துலையும் இருந்த போதும் வி மேனேஜ்ட் டு புல் இட் த்ரூ. ஐ மீன் entirely because of ஒரு டீம் ஒர்க், ஒரு டீம் ஸ்பிரிட், அந்த ஒரு the sense of togetherness இருந்ததுனால ஐ திங்க் மனு வாஸ் த கேப்டன் ஆஃப் தட். அந்த ஒரு கேங்கோட கேப்டன் மாதிரி இருந்து ஹீ ஹேண்டில்ட் எவ்ரி திங். ஹீ எல்லாம் கைக்குள்ளேயே வச்சு ஹீ ஹேண்டில்ட் இட் வெரி ஸ்மூத்லி அண்ட் வி புல்ட் இட் த்ரூ அண்ட் ஐ எம் ஷோர் வில் end up making a beautiful film together. எப்போவுமே காலி வெங்கட்னு எழுதுனா காஸ்டியூமில் எழுதிடுவாங்க, லுங்கி இல்லைன்னா வேஷ்டி சட்டை, அதை அயன் பண்ணாமல் வேண்டாம். சம்டைம்ஸ் அதை வண்டி கண்டிலாம் தொடச்சிட்டு கூட கொடுக்கலாம். அப்படியான கதாபாத்திரங்கள்லாம் வரும். எனக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு காலாக இருந்துச்சு இவர் கூடும்போது. ஏன்னா அவங்க குருநாதரும் என்ன மாதிரி வாய்ப்பு கொடுத்தது இல்லை. கௌதம் மேனன் சார்ட்டையும் நிறைய தடவை ஃபோட்டோ கொடுத்துருக்கோம். நம்ம ஃபோட்டோ பார்ப்பாங்களான்னு கூட தெரில. இவர் அங்கேருந்து வேலை பார்த்துட்டு வந்திருக்காரு, நமக்கு எப்படி கூப்பிட்டு வாய்ப்பு கொடுக்குறாருன்னு ஒரு டவுட்டில் தான் போனேன். அதுக்கப்புறம் எனக்கு அந்த கேரக்டர் பற்றி சொன்னார். எனக்கு இன்னும் சந்தேகமாயிருச்சு, எப்படி என்ன வச்சு இதை நீங்கள் நம்பினீங்க. அப்புறம் லுக்காக எனக்கு செக் பண்ணி காமிச்சதுக்கப்புறம் எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு. அப்புறம் என்னை நல்லாவே பண்ண வச்சுட்டாருன்னு நினைக்கிறேன் நான். ரொம்ப நன்றி சார் இந்த வாய்ப்புக்கு. ஏன்னா நம்மளை ஒரு ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே பயமாயிருது. நம்ம பேர் எழுதினாவே இதுதான் வந்துருமோன்னு. அதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் நம்மளை வேறு மாதிரிலாம் காமிச்சு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இந்த படத்தில். முக்கியமாக வந்து எடிட்டிங்ஸ், அப்புறம் வந்து உதவி ஒளிப்பதிவாளர்கள், அந்த டீமுக்கும் என்னுடைய நன்றியை சொல்லணும். அவங்களோட ஹார்ட் ஒர்க் வந்து ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. நிறைய நான் சொல்லணும்னு நினச்சேன், ஆர்யா சார் சொல்லிட்டாரு. நான் வந்து இதில் கொஞ்சோண்டு ஒரு பிஸ்னஸ் கட்டு ஒன்று காமிச்சார் டைரக்டர் ஒரு நாள், திருட்டுத்தனமாக நான் பார்த்துட்டேன். அதில் வந்து நான் அது எல்லோரும் கோச்சிட்டாலும் பரவாயில்ல, நான் வந்து கௌதம் கார்த்திக் வந்து பயங்கரமாக லவ் பண்ணிட்டேன். செம்மையாக பண்ணியிருக்காரு. வர நீங்கள் இந்த படம் வரும்போது அவரோட ஆட்டிடியூடை பயங்கரமாக ரசிப்பீங்க. நான் ஒரு கொஞ்சம் தான் பார்த்தேன். ஒரு 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 முரட்டு வில்லன், ஒரு பயங்கர பவர்ஃபுல்லான வில்லன் இருந்தால் தான் அதை அடிக்கிற ஹீரோவுக்கு வந்து ஒரு இன்னும் பயங்கரமான ஒரு இது கிடைக்கும் இல்லையா. அது இந்த படத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். முக்கியமான கண்டென்ட் பேசுது இந்த படம். அது ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு இந்த படம் நினைக்கிறேன். தயாரிப்பாளர்களுக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் ஆர்யா சாருக்கு இன்னொரு நன்றி சொல்லணும். ஒரு நாள் அவசரமாக அசர்பைஜான்லேருந்து
ஒரு 2 நாள் தான் கேப்பு, எனக்கும் வேறு டேட்டு பிரச்சனை இருந்தது. அதனால் அப்படியே ஸ்பாட்டில் இருந்து பேக்கெல்லாம் தூக்கிட்டு போயிட்டேன். அங்கேருந்து அப்படியே ஏர்போர்ட்டுக்கு ஓடணும். அந்த டைமில் பார்த்தா லஞ்சுக்கு டைமு கிடைக்கல, லஞ்சு சாப்பிட்றதுக்கு டைம் கிடைக்கல. அங்கேருந்து கேபில் போகிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆகும் நினைக்கிறேன் ஏர்போர்ட்டுக்கு. எனக்காக எனக்கு அங்கே என்ன நல்லா இருக்குது மெனு இருக்குன்னு பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஷார்ட் ரெடி. ஐயோ சரி சாப்பிட்லான்னு கேட்க மட்டும் ஷார்ட் ரெடி. அவ்வளோ பரபரப்பாக ஷூட் பண்ண வேண்டிய சூழ்நிலை. அங்கே லொக்கேஷன் அன்றைக்கி தான் லாஸ்ட்டு. அப்புறம் 2 பை எடுத்து வந்து ஓடி வந்து அவரோட உதவியாளர் வந்து காருக்குள்ளே வச்சார். ஃபுல்லாக பார்த்தா அந்த மட்டன் என்ன சார் இது ரிப்பில் என்னமோ மட்டன் ரிப்பில் ஏதோ ஒரு அந்த இது அதை வந்து நான் ஆடியோ லஞ்சில் சொல்லணும்னு நினச்சிக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். அதனால் மறக்காமல் சொல்கிறேன். ஏன்னா எனக்கு பசிக்கும், திரும்ப நான் எங்கே போய் எனக்கு சோறு கிடைக்கும்னு தெரியாது. அதை புரிஞ்சுக்கிட்டு தேங்க்யூ மாஸ்டர். இப்படி மாஸ்டர் மாதிரி புரிஞ்சுக்கிட்டு வந்து 2 பேக் நிறைய ஃபுட்டு நான் அங்கேருந்து போகிற வரைக்கும் சாப்பிட்டுட்டே போகிறேன். அது போக ஏர்போர்ட்டில் ஃப்ளைட்டில் சாப்பிட்றதுக்கும் இருந்துச்சு. சார் ரொம்ப நன்றி சார், ஏன்னா நான் எப்படி சாப்பிடணும்னு புரிஞ்சு வச்சுருக்கீங்க. Thank you, Arya. You've been a wonderful co-star and you have been very, very patient with me. And I think in almost all the scenes that we had together, you had some inputs or suggestions to share, which I believe have helped me perform better. So thank you so much for that. And I know the amount of hard work and discipline that has gone into preparing for this film. So I hope all that hard work translates into magic in theaters. And I hope you continue to entertain all of us with so many more good films. Thank you. And Gautam, you've been very, very supportive and very, very sweet. We had only one scene together, but I am glad that I got to work with you. And Atulya and Raisa, again, I am so happy that I got to work with you all. Manju ma'am, I don't know what to say. Like ever since I started watching films, I've been you have been such a celebrated actor, and one fine day I get to, perform with you. So that was very, very surreal. And but the surprising part was how friendly and how humble you were, and how you made me feel on the first day of shoot. I'll never forget that. I am truly grateful, and thank you for inspiring all of us, all the women out there. So thank you so much.